ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆதார் துறையிலேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதற்கான ஸ்டார்டிங் சேலரி பொறுத்த வரைக்கும் 30,000 per month அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, ஃபீஸும் கிடையாது. ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போ அப்படின்னா 30ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் அந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளால் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ண முடியும். ஸோ தட் அந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபை நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் ஃபார்மு. இதில் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் அவங்க ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க ஆதார் டிபார்ட்மெண்ட்லேருந்து. எங்கே எந்தெந்த இதில் போடுவாங்க அப்படின்னா, இன்டர்ன்ஸாக நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண போகிறீங்க. எங்கெங்கே அப்படின்னா UIDAI அந்த ஹெட் ஆஃபீஸ், டெக்னாலஜி சென்டர், ரீஜினல் ஆஃபீஸ், இந்த மாதிரி இடங்களில் உங்களுக்கு அவங்க இன்டர்ன்ஷிப் ஆஃபர் பண்ணுறாங்க. எலிஜிபிலிட்டி, இந்த இன்டர்ன்ஷிப் போகிறதுக்கான எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 60% ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் எடுத்திருக்கணும். அதாவது சிஜிபிஏ கணக்குப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 6 நீங்கள் எடுத்திருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க மினிமமாக. அண்ட் எந்த ஃபீல்டில் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னா பிடெக், பிஇ, டிசைன், அதாவது பேச்சுலர் ஆஃப் டிசைனு, பேச்சுலர் ஆஃப் கிராஃபிக், ஓகேங்களா. இல்லை அப்படின்னா இதுக்கு ரெலவெண்ட்டான ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கல் ஃபீல்டு நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள், ஓகேங்களா. யார் எல்லாமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் யார் எல்லாமே ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்காங்களோ அல்லது ப்ரீ ஃபைனல் இயர் 3rd இயர் படிச்சுட்ருக்காங்களோ அவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த ஸ்ட்ரீமில் படிச்சுட்ருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். அண்ட் யார் எல்லாமே இந்த 2025 பாஸ் அவுட் ஆனீங்களோ அவங்களும் இந்த இன்டர்ன்ஷிப்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் கிராஜுவேட் முடித்தவங்க, அதாவது எம்டெக், எம்இஇ, மாஸ்டர் இன் டிசைனு, மாஸ்டர் இன் இன்ஃபர்மேஷன் டிசைனு, மாஸ்டர் இன் கம்ப்யூட்டர், அதாவது அப்ளிகேஷன் அண்ட் அதர் சிமிலர் டெக்னிக்கல் ஃபீல்டு, அதாவது இந்த ஸ்ட்ரீமில் முடித்தவங்க, அதாவது மாஸ்டரில் முடித்தவங்க, இல்லை அப்படின்னா அதுக்கு ரிலவெண்ட்டான ஏதாச்சும் நீங்கள் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். சப்போஸ் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 1st இயர் 2nd இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணலாம். யாரெல்லாம் இப்போ ஜஸ்ட்டு கிராஜுவேட் ஆனீங்களோ அவங்களுமே அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அதாவது 6 மாதத்துக்குள்ளே கிராஜுவேட் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அதர் ஃபீல்டுலேயுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னென்ன அப்படின்னா, லைக் லீகல், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸு, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபைனான்ஸு, மாஸ் கம்யூனிகேஷன், மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த மாதிரியான ஃபீல்டில் முடித்தவங்களும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஃபைனல் எக்ஸாம் நீங்கள் இப்போ எழுதிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள், அதாவது இந்த ஸ்ட்ரீமில் எழுதிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். லாஸ்ட் 6 monthsக்குள்ளே நீங்கள் கிராஜுவேட் ஆயிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் எலிஜிபிள், ஓகேங்களா. அதர் ஃபீல்டில் பார்த்தோம் அப்படின்னா இதுலேயுமே கொடுத்துருக்குறாங்க. அதாவது போஸ்ட் கிராஜுவேட்டும் நீங்கள் அதில் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். எதில் அப்படின்னா லீகல், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸு, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபைனான்ஸ், மாஸ் கம்யூனிகேஷன்ஸ், இதில் நீங்கள் மாஸ்டர் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். மாஸ்டர் முடிச்சிருந்தவங்க எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும், எந்த மாதிரி இருக்கிறவங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஃபைனல் எக்ஸாம் எழுதிட்டுருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா லாஸ்ட் 6 monthsல கிராஜுவேட் ஆனவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் டேர்ம் எண்ட், அதாவது 1st இயர் 2nd செமஸ்டரில் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். பிஹெச்டி டிகிரி யாராச்சும் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, லைக் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி, ஓகேங்களா. அதுக்கப்புறம் சைபர் லாஸு, அதாவது டேட்டா ப்ரைவசி, டேட்டா செக்யூரிட்டி, டிஜிட்டல் எக்கானமி, பிளாக் செயின், குவாண்டம் கம்ப்யூட்டிங், கம்ப்யூட்டர் விஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், அதாவது இந்த மாதிரியான ஸ்ட்ரீமில் முடித்தவங்க பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்களும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். பீரியட் ஆஃப் ஒர்க்கிங், அதாவது இந்த இன்டர்ன்ஷிப் நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னா அவங்க அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லியிருக்காங்க. அதாவது 6 monthsல இருந்து 12 monthsக்குள்ளே நீங்கள் இந்த இன்டர்ன்ஷிப் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். பிளேஸ் ஆஃப் இன்டர்ன்ஷிப் எங்கே இருக்கும் அப்படின்னா பெங்களூரில் இருக்குது. அதாவது பெங்களூர் டெக்னாலஜி சென்டர் பெங்களூரில் இருக்குது.
இல்லைனா ரீஜனல் ஆஃபீஸ் ஓகேங்களா, இல்லைனா ஸ்டேட் ஆஃபீஸ் UIDAI அந்த ஆஃபீஸில் வந்துட்டு உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் வந்து அவங்க போடுவாங்க. ஸ்டைஃபண்ட் எவ்வளோ வரும் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அந்த பிடெக், பி டிசைனு, பி கிராஃபிக் இதில் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கிராஜுவேஷன் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 30,000 per month வந்து உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து அந்த ஃபீல்டில் மாஸ்டர் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, அந்த டிசைனு, இன்ஃபர்மேஷன் டிசைனு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த மாதிரியான ஃபீல்டில் நீங்கள் மாஸ்டர் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா பர் மந்த் 40,000 அவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. MBA இல்லைனா PGDM முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 40,000 வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. லீகல், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸு இதில் வந்துட்டு கிராஜுவேட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 20,000ம், அந்த ஃபீல்டில் நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 30,000ம் அவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. PhD ரிசர்ச்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபீல்டில் பார்த்தோம் அப்படின்னா 50,000ம், அதர் ஃபீல்டில் பார்த்தோம் அப்படின்னா 40,000ம் அவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இதை வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் நீடட் டு அப்ளை ஆன்லைன் ஓகேங்களா, ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். அதில் வந்துட்டு நீங்கள் CV அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வித் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாமே நீங்கள் இமெயில் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அது வந்து அனக்ஷர் E-ல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எவ்வளோ இன்டர்ன்ஸை அவங்க இன்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா, ஈச் டிவிஷன் ஆஃப் ஹெட் ஆஃபீஸ் ஒவ்வொரு ஹெட் ஆஃபீஸோட டிவிஷனில் பார்த்தோம் அப்படின்னா 4 இன்டென்ஷன், ரீஜனல் ஆஃபீஸ்க்கு 5 இன்டென்ஷன், ஒவ்வொருக்கும் ஓகே ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கும் 5 அந்த மாதிரி கணக்கு வரும். டெக்னாலஜி சென்டருக்கு 30, ஈச் ஸ்டேட் ஆஃபீஸ்க்கு 2 ஓகேங்களா. ஸோ டோட்டலாக வந்து 41 வேக்கன்சிஸ் வந்து அவங்க விட்டுருக்காங்க ஓகேங்களா. நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு UIDAI அவங்க வந்து சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. எவ்வளோ பீரியட் ஆஃப் இன்டர்ன்ஷிப் வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அட் த எண்ட் ஆஃப் த பீரியட் வந்து நீங்கள் இந்த ஒர்க்கை வந்து எப்படி அசைன் பண்ணீங்க, டியூட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பெரிய ஒரு பாசிட்டிவ் தான். இதுதான் வந்து அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓகேங்களா. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நேமு, ஃபாதர்ஸ் நேமு, அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸு, கான்டாக்ட் நம்பர் இதெல்லாமே வேலிடானதாக கொடுத்துக்கோங்க. இமெயிலும் வேலிடானதாக கொடுத்துக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த், எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் அவங்க எதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா 12th கொடுத்த எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த போர்டில் நீங்கள் படிச்சிங்க, கோர்ஸோட டீட்டெயில் என்ன டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சிங்க, எப்போ வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்க, எப்போ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க, கன்சாலிடேட் பர்சன்டேஜ் மார்க்ஸோடைய கேட்டிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் இன்டர்ன்ஷிப் எங்கே ஓகேங்களா இதெல்லாமே கேட்டிருக்காங்க. இங்கே உங்களுடைய டேட்டு, அதுக்கப்புறம் நேம் அண்ட் சிக்னேச்சர் வந்துட்டு நீங்கள் இங்கே சைன் பண்ணி நேம் போட்டு அதுக்கப்புறம் சிக்னேச்சர் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த PDF-ஓட இன்ஃபர்மேஷன்ஸ். TN Jobs சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.